ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் நேத்து அப்லோட் பண்ண வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. முள்ளு முருங்கை கீரையில செஞ்ச பூரியோட ரெசிபி. பார்ட் 1 வீடியோ ப்ரீவியஸா அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த முள்ளு முருங்கை கீரையை டெய்லி எடுத்துக்கும்போது வெயிட் லாஸ் ஆகும். பிசிஓடிக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு கீரை இது. இதுக்கு இன்னொரு பேர் கல்யாண முருங்கைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பொடி தராங்க. அது வந்து கொஞ்சமாக உளுந்து, வரமிளகா, சீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடியாக்கி வச்சுக்கலாம். முள்ளு முருங்கை கீரைக்கு தயார் பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இலையில வச்சு நான் இந்த மாதிரி தட்டிக்கிறேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பஃபியாக வருதுன்னு பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக அரிசியை ஊற வச்சு ஆட்டி நான் இதை பண்ணல. அரிசி பொடியில் வச்சு பண்ணது தான். அதுவே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னொரு பேர் முள்ளு முருங்கை வடைன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூரி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை தூவி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. முள்ளு முருங்கை இலைய வந்து அரைச்சு ஜூஸ் எடுத்து அதை தோசை மாவுலேயும் போட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.